ஒருவர் தம் துணைவரின் மீது மூத்திரம் அடிப்பதை முன் விளையாட்டின் ஒரு பகுதியாகச் செய்வதற்கு அனுமதி இல்லை. அது பாவமானது என்பதில் எவ்விதச் சந்தேகமுமில்லை. சிறுநீர் தெரித்தலைத் தவிர்க்காமல் இருப்பது மண்ணறையின் தண்டனைக்கு ஒரு காரணமாகும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழி அறிவிக்கிறார். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் சல் 2 மண்ணறைகளை கடந்து சென்றபோது, மண்ணறையில் உள்ள இவர்கள் வேதனை செய்யப்படுவது தவிர்க்க வேண்டிய பெரிய விஷயங்களுக்காக அல்ல என்று கூறிவிட்டு, ஆம், பெரிய பாவங்களுக்காகத்தான் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒருவர் அவதூறு பேசிக்கொண்டு திரிபவர், மற்றவர் சிறுநீர் துளிகள் தெரிப்பதிலிருந்து தன்னை ஒருபோதும் காத்துக் கொள்ளாதவர் என்று சேர்த்துச் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் கூறுகிறார், அடுத்து நபியவர்கள் சல் ஒரு ஈரமான பச்சை இலையை எடுத்து 2 துண்டுகளாக கிழித்து மண்ணறை ஒவ்வொன்றின் மீதும் ஒரு துண்டை வைத்துக் கூறினார்கள், இவ்விரு துண்டுகளும் உலரும் வரை அவர்களின் வேதனை குறையட்டுமாக. அல்லாஹ்வின் தூதர் சல் கூறியதாக அபூ ஹுரைரா ரழி அறிவிக்கிறார். சிறுநீர் துளிகள் தெரிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பொதுவாக மண்ணறை வேதனை அதன் விளைவாகவே ஏற்படுகிறது. சுனன் அல்தாரகத்னி 1:12-8. எனவே அசிங்கத்தை தவிர்ப்பது கட்டாயக் கடமையாகும். மலஜலம் கழித்த பின் ஒருவர் அசிங்கத்தை சுத்தம் செய்தல் போன்ற தேவைகள் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு. மூத்திரம் விஷயத்தில் இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனெனில் அது திட்டவட்டமான அசிங்கமும் அசுத்தமும் ஆகும். ஒருவர் பொதுவாக அங்கத்தையும் குறிப்பாக மூத்திரத்தையும் அப்பிக்கொள்வதைத் தவிர்க்க வேண்டும். புணர்ச்சி. தம்பதியர் முன்விளையாட்டில் போதிய நேரம் கழித்த பின் தாங்கள் தயாராகிவிட்டதாக உணர்ந்தால் அடுத்து அவர்கள் புணர்ச்சியில் ஈடுபடலாம். இது தொடர்பாக பல விதிமுறைகளும் ஒழுங்குகளும் உள்ளன. தனித்திருத்தல் பிரைவசி சோகஸ்மெய்லி. உடலுறவு கொள்வதை மற்றவர்கள் பார்க்கலாமா? தம்பதியர் உடலுறவில் ஈடுபடும் பொழுது தனித்திருத்தல் மிக மிக முக்கியமான விஷயமாகும். இது புணர்ச்சியின் போது மட்டுமின்றி முன்விளையாட்டின் போதும் கூட அவசியம். தாங்கள் குழந்தைகள் உட்பட பிறரின் பார்வைகளிலிருந்து விலகி இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரழி தம் மனைவியுடன் உடலுறவு கொள்ள நாடும் பொழுது பால் குடிக்கும் சிறிய குழந்தையைக் கூட அறையை விட்டு வெளியேற்றி விடுவார் என இப்னு அல்ஹாத் அல்மாலிகி தம்முடைய அல்மத்ஃபலில் குறிப்பிடுகிறார். அறிஞர்கள் சிலரின் கூற்றில் உடலுறவின் போது அந்த அறையில் ஒரு பூனை இருப்பது கூட விரும்பத்தகாததாகும். உகுல் அல்நாஷரா அல்சவ்ஜியா பை 67. இந்த விஷயத்தில் தவறுதலாகக் கூட எவரும் தம்பதியர் கூடும் அறைக்குள் நுழையாமல் இருப்பதற்கு கதவுகளை அடைத்து தாழிட்டுக் கொள்ள வேண்டும். தப்பித் தவறிக்கூட அக்கம்பக்கத்தார் உள்ளே பார்த்து விடுவதைத் தவிர்க்க ஜன்னல்களை அடைத்து திரைகளால் சரிவர மறைத்தல் வேண்டும். வீடு, அடுக்கு மாடிக் கட்டிட வளாகத்திலோ மக்கள் நெரிசல் உள்ள பகுதியிலோ அமைந்திருந்தால் இதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இதற்கு உரிய முக்கியத்துவம் தராத தம்பதிகள் தாங்கள் உடலுறவில் ஈடுபடுவதை பிறர் பார்ப்பதற்கு வாய்ப்பளித்ததாக ஆகிவிடும். இது வெட்கம் கெட்ட பாவமான ஒருபோதும் அனுமதிக்கவியலாத செயலாகும்.